வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். நாம் இப்பொழுது அயோத்தியா காண்டத்தில் இருக்கிறோம். பகுதி 12. கங்கை படலம். சோலையிலே கண்ணயர்ந்த குடிமக்கள் காலையிலே கண் விழித்து கலக்கமுற்றனர். மூவரையும் எவ்விடமும் தேடி பார்த்தனர். தேர்த்தடத்தை பின்பற்றி திரும்பி போயினர். பின்தொடர்ந்த துணைவியும் தம்பியுமாய் அண்ணல் அன்னம் துயிலும் நந்தவனத்தையும் பொன்னை கொழித்திடும் நதிகணங்களையும் தாண்டியபடியே கங்கையை அடைந்தான். பொங்கும் கங்கை கரைதனிலே தங்கியபடி தவம் செய்து வரும் முனிவர்கள் அவர்களை வரவேற்றார். பின் இலை உணவளித்தே இன்புற்றார். குகப்படலம். ராமன் இருந்த ஆசிரம வாயிலை குகன் அடைதல். ஓடங்களின் நாயகன், வேடர்குல வீரியன், இடையினிலே துடி என்னும் பறை உடையவன், இடியணைய திடமான குணமுடையவன், இருள் கவிந்த நிறமுடைய குகன் என்பவன். அவன் தீரனாம் ராமனின் காவியம் அறிந்தவன், தரிசனம் செய்திட வேட்கையும் கொண்டவன். கானகம் எய்திய ராமனை இவ்விடம் கண்டிட கருத்துடன் உறுதியும் பூண்டவன். தாம் நித்தம் உண்ணும் ஊன் மீன் கள்ளின் நாற்றம் வீசிடும் நல்லான் இன்று சீற்றம் துறந்து குருவாள் தவிர்த்து நற்றவச்சாலையின் வாயிலை அடைந்தான். இலக்குவன் வினவினான் யாரென்று. விளக்கினான் குகனும் இன்னாரென்று. உள்ளத் தூயவன் நல்லவன் இவன் என்று உள்ளே இளவல் அழைத்து வந்தான். அண்ணலை கண்களால் கண்டதும் கனிந்தவன் மண்ணுறக் குனிந்து வாய்ப்பிளந்து பணிந்தான். ஒரு கை நீட்டியே முறுவலிட்ட வண்ணம் இருக்கையில் இருத்தி சுட்டினான் கார்வண்ணன். இருந்திலன் குகனோ தாம் அன்பு பெருக்குடன் திருத்திக் கொணர்ந்த தேனையும் மீனையும் கருத்தாய் படைத்தான் நாயகன் எதிரினில் திருவுளம் கனிந்து ஏற்பீர் என்றான். நீள் பெருமுலகின் நீள அகலமாய் ஆழ்கடல் மூழ்கி மீனை எடுத்தவன் ஆகாயம் தொடும் சிகரத்தை அடைந்து பாங்காய் தேனையும் எடுத்து வந்தான். ராமன் கூற்று. அன்புடன் நீ கொணர்ந்த பொருள் யாவும் அமுதினும் அரிதான ஒன்றாகும். எமையொத்த முனிவர்க்கும் உரியன அவற்றை யாமும் இனிதின் உண்டனம் என்றான். குகனது அன்பை அங்கீகரிக்கும் பொருட்டு அவன் கொணர்ந்த பொருட்கள் தாம் அங்கீகரித்தற்குரியன அல்லவாயினும் அவன் மன நிறைவெய்துமாறு அவற்றை அங்கீகரித்து கொண்டதாக கூறுகிறான் ராமன். பொங்கிடும் கங்கையை யாம் நாளை பொழுதினில் கடந்திட இருப்பதினால் இரவினை கழித்திடு நின் கிளையோடு, விடியலில் வந்திடு படகோடு என்றான். இங்கனம் முன்னை பார்த்த பின் கண்ணை எங்கனம் நானும் ஈர்த்திடுவேன். என்ன இருத்தி என்றதும் துடியுடன் குகனும் துடிப்புடன் காவல் இருக்கலானான். நாணலில் துயின்றனர் நாயகன் நாயகி. நற்காவலில் இருந்தான் இமைத்திடா தம்பி. கதிரவன் உதித்தான் கதிர்களை பரப்பி. கமலமும் விரிந்தது மனத்தினால் விரும்பி. கொணருதி நாவாய் சடுதியில் என்றதும் இனிதிரு எம்மோடு குகன் சொன்னான். மீண்டு வருகையில் இருப்போம் என்றே ஏறினர் மூவரும் ஓடத்தின் மீதே. கரையேறினர் மூவரும். கண் கலங்கினான் குகனும். பிரியிலேன் நான் உம்மை உடனிருந்து உதவிடனும். என்ன அன்புள நால்வர் இன்று ஐவரானோம். இனிமேல் உன் கிளை என் கிளை இனிது கா என்றான் ராமன். வனம் புகு படலம்.
சிங்கமும் களிரும் குட்டியும் கன்றுமாய் அங்கங்கே நடைபயின்று அலைந்திருந்த அடற்காட்டின் இடை புகுந்த மூவரும் அடைந்தனராம் பரத்துவாசர் ஆசிரமம். சிரமப் பரிகாரம் செய்து கொண்டு சித்திரக்கூடம் புறப்பட்டதும் சுட்டெரிக்கும் பாலையொன்று எதிர்பட்டது. அது சூடு போக்கி மருதமாகி குளிர்வித்தது. சித்திரக்கூடத்தை மூவரும் அடைந்தனர். அதன் வளத்தினை கண்டு களித்து மகிழ்ந்தனர். இளவல் அமைத்தான் பர்ணசாலையை, உள்ளம் உருகிட அணைத்தான் தம்பியை. மன்னவன் ஆணையை பேணிடும் பொருட்டு மரவுரி தரித்து நான் கானகம் வந்தேன். சரிதான், அது இடர் உனக்கு இழைத்தது சரியல்ல. நீ இன்னல்கள் சகிப்பதும் முறையல்ல. கலங்கினான். ஐயனே, நின் தொண்டுதான் இன்பமே எனக்கு. துன்பம் தருவதும் ஒன்றுண்டு. நீ முன்னம் பிறந்தவன் என்பதினாலே மண்ணை துறந்திட நேர்ந்ததே என்றான். அணைத்து தேற்றினான் தம்பியை. அமர்ந்து நோற்றான் நோன்பினை. அங்கோ தலைவனை இழந்த அயோத்தி மாநகர் தாயிழந்த கன்றாய் கதறி அழுதது. பள்ளிப்படை படலம். தசரதன் உடலை ஈமப்பள்ளியில், அதாவது சிதையில் வைத்து எரியூட்டும் படலம். அவசர காரியம் இயற்றுதற்கெனவே அவசியம் புறப்பட்டு வரவேண்டும் என்ற முத்திரை பதித்த ஓலையை தூதரும் புத்திரன் பரதன் வசம் ஈந்தனர் பத்திரமாய். தொழுதான் பரதன் தம் பாட்டனாரை. எழுக சேனை என்றான் பதட்டத்துடன். தழுவும் சத்துருக்கன் பின்தொடர பொழுதுடன் தேரேறி புறப்பட்டான். கோசலத்தின் அவல நிலை. புலிவிழந்த கோசலத்தை கண்டதுமே நலிவுற்ற பரதனுமே கலக்கமுற்றான். பெருந்தீங்கு நிகழ்ந்ததோ என அச்சத்துடன் பெருந்துயரின் பிடியினிலே அகப்பட்டான். அரண்மனை அடைந்தவன் தந்தையிடம் விரைந்தான். நல்லிடம் எங்கினும் தந்தையை கண்டிலன் குழம்பினான். கைகேயி அன்னையோ வரவேற்று அணைத்தனள். கேகய நாட்டின் நலம் பற்றி வினவினள். சுருங்கச் சொன்னான் நலம் என்று. அறிய விழைந்தான் கோ எங்கென்று. வானகம் எய்தினன் என்றவள் சொன்னதும் பேரிடி தாக்கிட வேறற்று விழுந்தான். வானகம் வான் கூட்டல் அகம், ஸ்வர்க்கம். ராமனை கண்டேனும் துயர்த்தணிவோம். என்ன? மர உரி புனைந்து சடாமுடி தரித்து தவசியாய் இனிதுள்ளான். இளவலோடும் துணைவியோடும் கானகத்தில் என்றதும் நெருப்புண்டது போல் பரதன் துடித்து போனான். வனத்தினுள் தமையன் சென்றதெப்போ? தந்தை விண்ணுலகு எய்தற்கு முன்போ பின்போ எதனாலோ யாராலோ என்பது போல் விதவிதமாய் கேள்விகளை அடுக்கலானான். கைகேயி நிகழ்ந்ததை கூறுதல். உள்ளது உள்ளபடி கூறலானாள் கைகேயி. நல்லது ஒன்றுமே இல்லாமை கண்டவன் கரங்களால் காதுகள் இரண்டையும் பொத்தினான். கலங்கிய கண்களால் உதிரத்தை சுட்டினான். பூண்டனன் தமையன் திருத்தவக் கோலம். மாண்டனன் தந்தை நீயேதான் காரணம். தாயென உனை நான் கருதுதலே பாவம். உடந்தையா இருப்பேன் என்றதே என் கோபம். கோசலையின் இருப்பிடம் செல்லுதல். விரைந்து சென்றான் கோசலையின் இருப்பிடம். விசும்பி பற்றினான் அவளின் மலர்க்கரம். கேக்கையர் கோமகள் இழைத்த கைதவம் அறிந்திலன் போலும் நீ வினவினாள் கோசலை. என ஈன்றவள் தீவினை செய்து எனக்கு இந்த இவ்வரசை ஏலேன் நான் என்றான். நானிலத்தில் நிகழ்ந்திட்ட பாவத்தால் நரகத்துள் போவேன் நான் என்றான். தூய வாசகம் கூறிய தோன்றலை
ஆறத் தழுவினாள் கண்ணீர் பெருகிட. மன்னர் மன்னவா, விழித்துச் சொன்னாள், உன்னை நிகர்த்த தன்மையார் யாருளார்? தசரதனது உடலை காணுதல். மண்மேல் வீழ்ந்து தந்தையை தழுவினான். கண்ணீர் சொரிந்து அவர் உடலை கழுவினான். இறுதி காரியம் ஏற்றுதற்கு வருக என்று வேதியர் பரதனை அழைத்ததும் குறுக்கிட்டார் வசிட்டர். மகனல்லன் நீ என்று மருகினார் நின் தந்தை. தேர்ந்திலன் நீ ஈமச் சடங்கினை ஏற்றுதற்கு என்றபடி ஆகம முறையில் ஆக வேண்டியதை சத்துருக்க மகன் கொண்டு முற்றுவித்தார். பிரேத பூசனை புரிவதற்கு நான் பேறு அற்ற பாவியாயானேனே. அரசாட்சி புரிதற்கு மட்டும் நான் உரிமையுள்ளவன் ஆவேனோ? குமுறினான் பரதன். இத்துடன் பகுதி 12 நிறைவடைகிறது. காத்திருங்கள், பகுதி 13 தொடர்ந்து வரும்.